ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரக்னானந்தாவும், ஜார்டன் வேன் ஃபாரஸ்ட்டும் விளையாண்ட ஒரு மிக துல்லியமான ஒரு கேம தான் பார்க்க போறோம். இந்த கேம நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த கேமுடைய முழு அர்த்தத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த கேமையும் உங்களால ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும். கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. C5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாரு பிளாக். சிசிலியன் டிஃபென்ஸ். நைட் F3, E6, D3, D5, குயின் E2. இப்ப நைட் F6 வந்து பிளாக் ப்ளே பண்றாரு. இப்ப G3 ப்ளே பண்ணி ஃபேன்கட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு பிரக்னானந்தா. இப்ப பிஷப் E7 இப்ப A4 வந்து இந்த இடத்துல பிரக்னானந்தா அக்ரெசிவா புஷ் பண்றாரு. இப்ப B6 வந்து ப்ளே பண்றாரு பிளாக்கு. இப்ப பிஷப் G2, பிஷப் B7. ஸோ 2 பேருமே பிஷப்ப ஃபியான்கெட்டோ பண்றாங்க. இந்த இடத்துல பிரெக் வந்து சென்டர்ல இந்த பான வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பிஷப் F4 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பானு. இப்ப இந்த ஒரு சென்டர்ல இருக்கிற பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. ஆக்சுவலா பிஷப் டெக்ஸ் பான் வந்து கேம்ல வந்து ப்ளே பண்றாரு ஜார்டன் வேன் ஃபாரஸ்ட். பட் நைட் எக்ஸ் பான் நீங்க ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா, பிரெக்னன்ட் தான் இதுக்கும் ஒரு வேரியேஷன் மேபி வச்சிருக்கலாம் ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இதுக்கு அவர் பிரிப்பேர் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து ஒயிட்டோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட் E5 வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். இந்த ஒரு முக்கியமான ரீசனே வந்து இந்த ஒரு பிஷப்புடைய டயகனலா நம்ம ஓப்பன் பண்றோம். இப்போ உங்களால நைட்ட வேற எங்கேயுமே போட முடியாது. பிஷப் டெக்ஸ் பிஷப் நெக்ஸ்ட் இந்த ரூக்கும் வந்து ஃபால் ஆயிடும். நீங்க வந்து நைட்ட இந்த ஒரு ஸ்கொயர்ல கூட நீங்க போடலாம். இது வந்து ஒரு டிராவான லைன நோக்கி போகும். பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா நைட் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இதுல முக்கியமா பிரக்னானந்தா இன்னொரு ஒரு முக்கியமான லைன கன்சிடர் பண்ணியிருப்பாரு. இப்ப சப்போஸ் பிளாக் வந்து நைட் C3 ப்ளே பண்ணி இந்த ஒரு குயின் அட்டாக் பண்ணணும்னு நெனச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து குயின் H5 வந்து ப்ளே பண்ணி செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க சிம்பிளா கேசல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பிஷப் டெக்ஸ் பிஷப் நெக்ஸ்ட் ரூக்கும் வந்து காலியாயிடும். அதனால இந்த செக்மேட் நீங்க இந்த ஒரு பான புஷ் பண்ணி குயின அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இந்த செக்மேட்டையும் இது மூலியமா நீங்க தடுக்கலாம். பட் இந்த இடத்துல இப்ப நம்ப இந்த குயின வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த குயின் சாக்ரிஃபைஸ பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் நைட்டு, நைட் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூக்க வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா பிரக்னானந்தா ஒரு குயின சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும், ஆப்போனன்ட் உடைய ஒரு ரூக்கு 2 மைனர் பீஸ வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு காம்பன்சேஷன் தான் பிரக்னானந்தாக்கு. எப்பவுமே ஒரு குயின சாக்ரிஃபைஸ் பண்ணா நம்ம வந்து ஒரு ரூக்கு ஒரு மைனர் பீஸ வந்து குடுப்போம். பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா ஒரு ரூக்கு 2 மைனர் பீஸ குடுத்திருக்கிறார். ஸோ இது மூலியமா இது வந்து ஒயிட்‌க்கு தான் வந்து சாதகமா முடியும். ஸோ இந்த ஒரு ரீசனால மேபி இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள போகல பிளாக். நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணல. பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரக்னானந்தா நைட்ட வந்து டெவலப் பண்றாரு. நைட் C3 இப்ப பிஷப் C6 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் C6 மூலியமா பாருங்க நெக்ஸ்ட் நைட் இங்க வரதுக்கு வந்து ஸ்டாப் பண்றாரு. பட் எனிவே பிரக்னானந்தா நைட் B5 வந்து ப்ளே பண்றாரு. இந்த ஒரு நைட் C7 வந்து இந்த ஒரு ரூக் அண்ட் கிங்க வந்து ஃபோர்க் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பட் நைட் A6 வந்து நீங்க ட்ரை பண்ணாலும் இது வந்து பிளாக்குக்கு பலன குடுக்காது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ரூக் D1 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் D1க்கு அப்புறமா குயின் வந்து மூவ் ஆகும். குயின் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் D6, பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னா, நைட் டெக்ஸ் பிஷப் குயின் வந்து ஃபால் ஆயிடும். அதனால இந்த ஒரு பிஷப் வச்சு இந்த நைட்ட எடுத்துக்கலாம். பிஷப் டெக்ஸ் B5 பட் இப்ப வந்து குயின் டெக்ஸ் பிஷப் செக் வரும். குயின் டெக்ஸ் பிஷப் செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் F8 நீங்க ப்ளே பண்ணீங்கனாலும், இந்த பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, நைட்ட திரும்ப நம்ம உள்ள கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரு நைட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. நீங்க ரூக்க இங்க மூவ் பண்ணீங்கன்னா, நம்ம நைட்ட வச்சு திரும்ப ரூக்க வின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாரியான வேரியேஷன்ஸும் இருக்கு. அதனால உங்களால வந்து இந்த இடத்துல இந்த ஒரு நைட் C7 வந்து நைட் A6 மூலியமா ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த நைட்ட வந்து நீங்க பிஷப் வச்சு எடுத்தாலும், பான் டெக்ஸ் பிஷப் இப்ப பாருங்க இந்த ஒரு ரூக் மூலியமா இந்த ஒரு A7 பானுக்கு அட்டாக் நெக்ஸ்ட் இந்த ஒரு நைட்ட நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இந்த ரூக்குக்கு ஒரு அட்டாக் வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு நைட் C7 வந்து தடுக்க முடியாதுன்ட்டு பிளாக் வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. ஸோ பிளாக் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா பிரக்னானந்தா நைட் C7 ப்ளே பண்றாரு. நைட் C7க்கு அப்புறமா இப்ப இந்த நைட் எடுத்துட்டு வந்து D5ல போறாரு. நைட் D5க்கு அப்புறமா இப்ப பிரக்னானந்தா ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. ரூக் D1. ஸோ ரூக் D1 மூலியமா பாருங்க இந்த ஒரு நைட் எடுத்தா குயினுக்கு வந்து அட்டாக். பட் எனிவே பிளாக் என்ன பண்றாருன்னா, நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. நீங்க என்னுடைய குயின் எடுத்தாலும் நான் உங்களுடைய குயின அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ளே பண்றாரு. இப்ப பிரக்னானந்தா இந்த குயின எடுத்துக்கிறாரு. இப்ப பிளாக்கால இம்மீடியேட்டா இந்த குயின எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த குயின் எடுத்துட்டீங்கன்னா, ரூக் டெக்ஸ் ரூக் வரும். ரூக் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா கிங் டெக்ஸ் நைட்டு, கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நீங்க பிஷப் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டாலும், நம்ம வந்து நைட் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துலருந்து பிஷப் டெக்ஸ் நைட்டு இப்ப பிரக்னானந்தா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு. ஸோ இது மூலியமா ரொம்பவே சிம்பிளா பிரக்னானந்தா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். எந்த தப்பும் பண்ணாம இருந்தா. ஸோ இந்த ஒரு ரீசனால முக்கியமா இந்த இடத்துல உங்களால நைட் எக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால பிளாக் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு பிஷப் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணிக்கிறாரு. ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணல. பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணா தான் நெக்ஸ்ட் இந்த நைட்டையும் நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த நைட் வந்து குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதனால இப்ப பான் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாரு. குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்க நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு.
இப்ப இந்த நைட்ட வந்து எடுத்துக்கிறாரு. ஏன்னா, இந்த நைட் வந்து ரூக்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா ஆப்போனன்ட்டோடைய ஒரு குயின வின் பண்ணியிருக்கிறாரு. பட் அதுக்கு அவருடைய ஒரு ரூக்கு ஒரு மைனர் பீஸ அவரு குடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு காம்பன்சேஷன் எப்பவுமே வந்து எல்லாரும் குடுக்குறது தான். அண்ட் முக்கியமான விஷயம் பிரக்னானந்தாவுடைய கிங் சைட் பான்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு ரொம்பவே. அண்ட் பிரக்னானந்தா ஒரு பானும் டவுன்ல இருக்கிறார். ஸோ பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல காம்பன்சேஷன் தான். அவர்கிட்ட பிஷப் பேர்லாம் இருக்கு. அண்ட் இந்த ஒரு நைட்டையும் அவர் டெவலப் பண்ணிட்டு குயிக்கா கேம வந்து லீட் பண்ணலாம். இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் டி7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டி7 ப்ளே பண்ணி ஆக்டிவா இந்த ரூக்க வந்து கனெக்ட் பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் டேக்ஸ் இந்த ஒரு எஃப்4 பானெல்லாம் எடுக்கல. எனிவே இந்த பான் வந்து டபுள் பான்ஸ் தான். அவர் வந்து ஆக்டிவா நைட் எடுத்துட்டு வந்து ரூக்க கனெக்ட் பண்றாரு. இப்ப பிரக்னானந்தா என்ன முடிவு பண்றாருன்னா, நைட் E5 ப்ளே பண்ணி பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்றாரு. இப்ப பிஷப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப வந்து நைட் டேக்ஸ் நைட் வந்து பிளாக் ப்ளே பண்ணல. அவரு வந்து நைட் எஃப்6 ப்ளே பண்றாரு. இப்ப பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. ஸோ இதுதான் பிளாக் சைட்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் வந்து பிளாக் கிட்ட குயின் போனாலும், பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் நல்லாருக்கு. அண்ட் ஒரு குயினுக்கு பதிலா ஒரு ரூக் அண்ட் ஒரு மைனர் பீஸ் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பானும் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப C4 வந்து புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. இப்ப G6க்கு அப்புறமா இப்ப ரூக் D1. ஸோ ரூக் D1 மூலியமா ரூக் வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நைட் எடுத்துட்டு வந்து H5ல போட்டு இந்த ஒரு பான வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல குயின் F3 பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான டிஃபென்ஸா இருந்திருக்கும். பட் குயின் E4 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. குயின் F3 ஒரு எதனால கரெக்ட்டான டிஃபென்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க என்னதான் ரூக் எடுத்துட்டு வந்து போட்டு இந்த ரூக் அட்டாக் பண்ணாலும், ஸ்டில் இந்த குயின் வந்து ரூக்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ப இப்ப நைட் C6 கூட ப்ளே பண்ணலாம். இப்ப ரூக் டேக்ஸ் ரூக் அப்புறமா குயின் டேக்ஸ் ரூக்கு இந்த ஒரு பான் போனாலும், இப்ப ஃபர்ஸ்ட்டு கிங் செக்ல இருக்கிறதுனால நீங்க கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல நம்ப குயின வந்து கொண்டு வரலாம். உங்களால ரூக்க இங்க கொண்டு வர முடியாது. எதனாலனா, நைட் அண்ட் குயின் இங்க சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அதனால தான் இந்த ஒரு முக்கியமான இடத்துல வந்து குயின் F3 கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும்னு சொன்னேன். பட் பிரக்னானந்தா குயின் E4 ப்ளே பண்ணி இந்த பான டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு. இப்ப பாருங்க இந்த ரூக்குக்கு வந்து டிஃபென்ஸே இல்ல. குயின் F3 இருந்தா டிஃபென்ஸ் இருந்திருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா, நைட்ட வந்து இங்க போடுறாரு. நைட் D7. இதுக்கு முன்னாடி நீங்க நைட்ட வந்து C6ல போட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்கொயரா இருந்திருக்கும். ஏன்னா, இந்த இடத்துலலாம் வந்து நைட் சூப்பரா பார்த்துட்டு இருக்காரு. பட் இப்ப போட முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கும் இல்லையா? அதனால நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. இந்த ரூக்குக்கு அட்டாக் வருது. இந்த இடத்துல இப்ப நைட்ட வச்சு ஒரு செக் வருது. கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க. இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய கிங்க வந்து இங்க மூவ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க ரூக்க காப்பாத்தணும்னு நெனச்சுட்டு கூட இந்த மாரி ப்ளே பண்ணீங்கன்னா, நைட் F6 கூட நம்ம வந்து ப்ளே பண்ணி ரூக் எப்படி இருந்தாலும் வின் பண்ணிடலாம். ஸோ அது விஷயம் இல்ல. பட் இந்த இடத்துல வந்து F6 தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும். ஸோ F6க்கு அப்புறமா ஒயிட் எப்படி இந்த கேம கன்டின்யூ பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குயின் B7 வந்து ப்ளே பண்ணி இந்த பிஷப்ப வந்து கிக் பண்ணலாம். இப்ப நம்ம பிஷப் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்ப நைட் டெக்ஸ் பிஷப் அவைலபிளா இல்ல. ஏன்னா ரூக் டெக்ஸ் ரூக் வந்து இங்க இருக்கு. ஏன்னா ஒயிட்டோடைய ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த ரூக்க இங்க இந்த கிங்க வந்து இங்க கொண்டு வந்து ரூக்க வந்து கவர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ப ரூக் F7 ப்ளே பண்ணி இந்த நைட்‌க்கு பிரஷர் தரலாம். பின்னாடி குயினும் அட்டாக்ல இருக்கு. ஸோ இது மூலியமா பிளாக் கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல வந்து அது நடக்கல. இந்த ஒரு எஃப் பான புஷ் பண்றதுக்கு பதிலா கிங் G7 ப்ளே பண்ணி ஒரு பிளண்டர் பண்ணிட்டாரு. இப்ப அதே சீக்வென்ஸ் குயின் B7 இப்ப இந்த ஒரு பிஷப் அட்டாக். இப்ப பிஷப் எடுத்துட்டு போயிட்டு இங்க போடுறாரு. இப்போ உங்களால பிஷப்ப இங்கலாம் போட முடியாது. இங்க நீங்க போட்டீங்கனாலும், இப்ப வந்து குயின் டேக்ஸ் A7 இருக்கு. நம்ம கிங் எல்லாம் இங்க பக்கத்துல கொண்டு வந்துடலாம். ஸோ, அதனால இப்ப பிஷப்ப வந்து இந்த B8ல போடுறாரு. பிஷப்ப B8ல போட்டதுக்கு அப்புறமா, இம்மீடியேட்டாவும் ஒயிட்டால வந்து இந்த ரூக்கையோ, இல்ல இந்த பிஷப்பையோ எடுக்க முடியாது. ஏன்னா, இந்த D1ல இருக்கிற ரூக் வந்து தனியா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து டிஃபென்ஸ் தராரு பிரக்னானந்தா. அதுக்கு டிஃபென்ஸ் குடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து ரூக் F7 வந்து அவைலபிளா இல்ல. ரூக் F7 மட்டும் இருந்திருந்தா, இந்த நைட்‌க்கு ஏகப்பட்ட பிரஷர் வந்திருக்கும் 2 ரூக் மூலியமா. அண்ட் இந்த ஒரு குயினும் பின்னாடி இருந்திருப்பாரு. இதே இந்த ஒரு F6 மூவ் ப்ளே பண்ணியிருந்தா, அந்த ஒரு மூவ் வந்து பிளாக்குக்கு அவைலபிளா இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கிங் G7க்கு பதிலா F6 வந்து ஒரு பெட்டரான மூவா இருந்திருக்கும்னு சொன்னேன். இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து FE8ல போடுறார். ரூக் FE8 இந்த ரூக் அட்டாக்ல இருக்கிறதுனால, இப்ப வந்து நைட் டெக்ஸ் பிஷப் இப்ப இந்த ரூக்குக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு இல்லையா? இப்ப வந்து ரூக் டெக்ஸ் ரூக்கு, இப்ப குயின் டெக்ஸ் A7. ஸோ இந்த பான்ஸ்லாம் பாருங்க அப்படியே ஃபால் ஆயிட்டே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு பானும் வந்து ரொம்ப லூஸா இருக்கு. இப்ப வந்து ரூக் மூலியமா குயினுக்கு அட்டாக்கு. இப்ப பாருங்க இந்த நைட்‌க்கு அட்டாக் வருது. ஸோ அதனால இந்த பான வச்சு இந்த நைட்ட டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் B6 இப்ப E4. ஸோ இப்ப E4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த பான் வந்து கொஞ்சம் டேஞ்சரான பானா மாறிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்ப ரூக்
டி7. ஸோ ரூக் டி7க்கு அப்புறமா பாருங்க, நெக்ஸ்ட் குயின் பி7 வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. உங்களால ரூக் இ7ம் ப்ளே பண்ண முடியாது. ரூக்க நம்ம எடுத்துடலாம். இந்த ரூக்கையும் உங்களால ஏ7ல போட முடியாது. ஏன்னா குயின் அண்ட் ரூக் வந்து இங்க சூப்பரா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு வின்னிங் மூவ். இந்த இடத்துல பிறகு வந்து நைட் மூலியமா ஒரு செக் வந்து தராரு. இப்போ வந்து கிங் இ2, கிங் இ2க்கு அப்புறமா பாருங்க, இப்போ ரூக் டேக்ஸ் ஏ4, ரூக் டேக்ஸ் ஏ4க்கு அப்புறமா இப்போ சூப்பரா குயின் பி7 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல இந்த பானுக்கு வந்து ஒரு அட்டாக் வந்து ஒரு செக்கோட வரும். அதனால நைட்ட வச்சு டிஃபெண்ட் பண்றாரு. இந்த ஒரு ரூக்குக்கும் இப்ப அட்டாக் வருது. இப்ப ரூக் இ7 வந்து ஒரு சூப்பரான மூவ். இந்த நைட்டுக்கு அட்டாக் அப்படி இல்லன்னா இந்த ரூக்க நான் எடுத்து பண்றாரு. ஸோ இந்த ரூக்கும் இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் சி4, நைட் டெக்ஸ் சி4க்கு அப்புறமா பாருங்க, இப்ப குயின் டெக்ஸ் பானு, குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா, நைட் டெக்ஸ் பி2 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டெக்ஸ் பி2க்கு அப்புறமா நீங்க யோசிக்கலாம். ஆஹா! குயின் டி5 இ5 வந்து இங்க அலோ பண்றாரே! இந்த நைட்ட நம்ம எடுத்துக்கலாமே! இத வின் பண்ணிடலாமே நீங்க நெனைக்கலாம். பட் இது ஆக்சுவலா கேம்லயும் நடக்குது. இப்ப கிங் இங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இம்மீடியேட்டா உங்களால இந்த நைட்ட எடுக்க முடியாது. இந்த நைட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரூக் ஏ5 வந்து இருக்கு. ஸோ ரூக் ஏ5 ரொம்பவே ஒரு டேஞ்சர். இந்த இடத்துல பிளாக் வந்து மிராக்குலஸா இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரூக்க வந்து மாறி, மாறி எஃப்5 அப்படி இல்லன்னா ஹெச்5ல போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பானுடைய சப்போர்ட் மூலியமா. அண்ட் நீங்க வந்து கிங்குக்கு மாறி, மாறி செக் குடுத்தாலும், கிங் வந்து இந்த ஒரு ஜி8 அல்ல இந்த ஜி7க்கு வந்து மாறி, மாறி போயிட்டு தான் இருப்பார். ஸோ இதுவும் ரிப்பிட்டேட்டிவான ஒரு பொசிஷன் தான். அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க கிங்க இங்க மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்தாலும், உங்களால 4த் ரேங்க் 5த் ரேங்க தாண்டி போக முடியாது. ஏன்னா பிளாக்கோடைய ரூக் இந்த இடத்துல மாறி, மாறி தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஒயிட்டோடைய கிங் வந்து பக்கத்துல போனா தான் நம்மளால கேம் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு முக்கியமான காரணத்தினால இந்த நைட் நம்ம டைரக்ட்டா எடுக்கக்கூடாது. பிரக்னானந்தாவும் துல்லியமா அத ப்ளே பண்றாரு. இந்த நைட் எடுக்காம இப்படி ஒரு செக் தராரு. இப்ப கிங் இங்க வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் டேக்ஸ் நைட் செக்கோட வருது. ஓகேங்களா? இப்ப கிங் மூவ் ஆகுறாரு. இப்ப பாருங்க நீங்க வந்து ரூக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாரியான ஐடியாலாம் இப்ப ப்ளே பண்ண முடியாது. இப்போ இங்க ஒரு செக் வருது. இப்ப கிங் மூவ் ஆகுறாரு. இப்ப டைமே கிடையாது. இப்ப இங்க ஒரு செக் குடுக்கல. ஆக்சுவலா இப்ப இந்த ஒரு டயகனல்ல ஒரு செக் வந்து தராரு. இப்ப உங்களால திருப்பி கிங் ஜி8 ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா குயின் இ8 மூலியமா நம்ம ரூக்க வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால கிங் எஃப்8 தான் ப்ளே பண்ண முடியும். கிங் எஃப்8க்கு அப்புறமா குயின் எச்8. குயின் எச்8க்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல நம்ம இந்த பான இப்ப வின் பண்ண போறோம். ஸோ இந்த எல்லா பான்ஸும் இப்ப லூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ முக்கியமா இந்த பான்ஸ் இருக்கிறதுனால தானே ரூக் ஏ5 அதுக்கப்புறமா ரூக் எஃப்5, ரூக் ஹெச்5 என்ற ஐடியாலாம் வருது. இப்ப இந்த பானைய வந்து ஃபுல்லா தூக்க போறாரு. இப்ப வந்து கிங் இ7 இப்ப இந்த பான எடுக்குறாரு. ஸோ இப்ப ரூக் ஏ5 ஸோ இப்ப அதையே ட்ரை பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் ஸ்டில் பாருங்க இப்ப இங்க ஒரு செக் வருது. இப்ப கிங் வந்து இ6 வராரு. கிங் இ6க்கு அப்புறமா இப்ப குயின் டி8க்கு அப்புறமா இப்ப ரூக் வந்து இந்த ஒரு ஹெச்5க்கு வராரு. ஸோ இதே ஐடியாவ ட்ரை பண்றாரு. பட் இந்த இடத்துல இப்ப வொர்க் அவுட் ஆகாது. இப்ப இந்த பான வந்து புஷ் பண்ணிக்கிறாரு பாருங்க. இப்ப குயினும் பார்த்தீங்கன்னா, இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் டி5 இப்ப குயினுக்கு அட்டாக்கு. இப்ப சூப்பரா இங்க ஒரு செக் வருது. இப்ப கிங் மூவ் ஆகுறாரு. இப்ப இங்க ஒரு செக் வருது. ரூக்குக்கும் அட்டாக் வருது. ஸோ கிங்க வச்சு ரூக்க வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாரு பாருங்க. இப்ப பான் டேக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இந்த பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் ஹெச்6க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க சப்போஸ் கிங்க மூவ் பண்ணி இந்த பானெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்படி ஒரு செக் வரும். பிளஸ் இந்த ஒரு எஃப் பானும் போகும். ஸோ இது மூலியமா உங்களுடைய கனெக்டட் பான்ஸ் போயிட்டு உங்களுக்கு 2 பான் வந்து தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல கனெக்டட் பான்ஸ வந்து நம்ம அக்ரெசிவா புஷ் பண்ணணும்னு சொல்ட்டு எஃப்5 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப இந்த ஒரு செக் குடுத்துட்டு, இப்ப இந்த ஒரு பான வந்து எடுத்துக்கிறார். ஸோ இப்ப என்னதான் இந்த 2 இடத்துல கனெக்டட் பான்ஸ் இருந்தாலும், ஒயிட் கிட்ட குயின் இருக்கு அண்ட் அவர்கிட்ட இங்க ஒரு பானும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ரூக் டி6 இப்ப குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் எஃப்6 இப்ப குயின் எச்8 செக் வருது. இப்ப கிங் இ6 இப்ப வந்து குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் வந்து மூவ் ஆகுறாரு. இப்ப இந்த வழியா ஒரு செக் வருது. இப்ப கிங் வந்து மூவ் ஆகுறாரு. இப்ப இந்த ஒரு பான வந்து புஷ் பண்றாரு. நெக்ஸ்ட்டு குயின் இ5 வந்து த்ரெட்டன் பண்றாரு. அதனால இப்ப என் பர்சன்ட் வந்து ப்ளே பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு பானும் போது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க சூப்பரா கிங் வந்து ஃபார்வர்ட்க்கு வரதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப ரூக்க இங்க போடுறாரு. இப்ப கிங் வந்து ஃபார்வர்ட்க்கு வந்துட்டாரு. கிங் எஃப்4 இப்ப கிங் டி7 இப்ப இந்த இடத்துல கிங் இங்க மூவ் ஆகுறாரு. இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பான நான் இங்கேயே வச்சுப்பேன். இந்த ரூக்கையும் நான் இந்த பானுக்கு சப்போர்ட்டா வச்சுப்பேன்னு சொல்ட்டு, நீங்க இந்த மாரி கிங்க மட்டுமே மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா கிங் எஃப்6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப பிளாக்கோடைய கிங் பக்கத்துல ஒயிட்டோடைய கிங் வந்துட்டாரு. ஸோ, நம்ம வந்து குயின இங்கலாம் வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ, மாறி, மாறி நம்ம நெறைய செக் குடுத்து, இந்த ஒரு கிங்க வந்து பிரிச்சிடலாம். ஓகேங்களா? பிளஸ் ஒரு கட்டத்துல நம்ம இந்த ரூக்க கூட நம்ம வந்து வின் பண்ணிடலாம். அதனால இந்த இடத்துல எஃப்4 ப்ளே பண்ணி இந்த ரூக் மூலியமா ஒரு ஓப்பன் செக் தராரு.
இப்போ வந்து இந்த ஒரு பானும் ஃபால் ஆகுது. இப்ப பாருங்க ரூக் வெர்சஸ் குயின் எண்ட் கேம் வந்து குயின் இருக்கிறவங்களுக்கு தான் சாதகமா போய் முடியும். என்னதான் இது வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க்கா இருந்தாலும், பிரக்னானந்தா ஒரு ஹை கிளாஸ் கிராண்ட் மாஸ்டர்ன்றதுனால, இது வந்து அவருக்கு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேம்ன்றதுனால, இந்த கேம் வந்து அழகா ஃபினிஷ் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ ஒரு கட்டத்தில வந்து இப்படியே கேம் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாரு பிளாக் அவருடைய சைட்லேருந்து ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு. பட் பிரக்னானந்தா எந்த விதமான ஒரு இதுக்குமே அவர் வந்து வழி குடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மூவ்க்கு அப்புறமா கேமையே வந்து ரிசைன் பண்ணிறாரு. ஸோ இப்போ உங்களால கிங்க வந்து 3 ஸ்கொயர்ல தான் போட முடியும். 3 ஸ்கொயர்ல நீங்க எங்க போட்டாலும் உங்களுடைய ரூக் ஃபால் ஆயிடும். இப்படி போட்டீங்கன்னா, இந்த மாரி இந்த ரூக் ஃபால் ஆயிடும். நீங்க வந்து இங்க போட்டீங்கன்னா, இப்படி ப்ளே பண்ணி ரூக்க எடுத்துக்கலாம். கடைசியா நீங்க வந்து D8ல போட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்படி ப்ளே பண்ணி ரூக்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு பொசிஷன்ல கேம வந்து அ ரிசைன் பண்ணிடுறாரு. அண்ட் பிரக்னானந்தா ரொம்பவே துல்லியமா இந்த கேம வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் முக்கியமா அந்த எண்ட் கேம்ல அந்த நைட்ட டைரக்ட்டா எடுக்காம செக்கோட எடுத்து ட்ராக்கு சான்ஸ் குடுக்காம சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணாரு. அண்ட் ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, அவருடைய குயின் சாக்ரிஃபைஸ பத்திலாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஸோ அந்த ஒரு லைன்க்குள்ள போல. பட் என்னதான் அந்த ஒரு லைன்க்குள்ள போகலனாலும், பிரக்னானந்தா அழகா இந்த கேம் வந்து கொண்டு போனாரு. ஸோ மேக்னஸ் கால்சன் எப்படி படிப்படியா கேம எண்ட் கேம் வரைக்கும் கொண்டு போயிட்டு, எண்ட் கேம்ல வந்து பிரேக் பண்ணுவாரு. அந்த மாரி கிட்டத்தட்ட இந்த கேம் வந்து இருந்தது. ஸோ பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா மெருகேத்திட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.